தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாயையும் திருகோணமலை மாவட்டத்தின் புல்மோட்டையையும் இணைக்கும் பாலத்தை அமைக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இப்பாலம் அமைக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான போக்குவரத்து இலகுவாக்கப்படுவதுடன் சுற்றுலாத்துறையும் மேம்படும் என இதன்போது ரவிகரன் எம்பி ஜனாதிபதிக்கு இந்த பாலத்தை அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியதை அடுத்து குறித்த பாலத்தினை அமைப்பதற்கு எதிர்வரும் 2026ஆம் ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளையொத்த புதிய எண்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சித்துப்பாத்தி புதைகுழி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மண் பகுப்பாய்வு மற்றும் ஸ்கேன் ஆய்வு அறிக்கைகள் சட்ட வைத்திய அதிகாரியால் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் புதைகுழியில் மேலும் எண்புக்கூடுகள் இருக்கலாம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சித்துப்பாத்தி புதைகுழியில் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து MV எக்ஸ்பிரஸ் கோர்டிலியா குரூஷிஸ் என்ற அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது இன்று யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளதாக காங்கேசன் துறைமுக அத்தியட்சகர் பகீரதன் தெரிவித்துள்ளார். 10 தளங்களை கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான இந்த கப்பலானது இந்தியாவிலிருந்து சுமார் 1391 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டு அம்பாந்தோட்டை திருகோணமலை ஊடாக இன்று காங்கேசன்துறையை வந்தடைய உள்ளது. இந்த கப்பலில் சுமார் 584 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். அதேவேளை குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023ஆம் ஆண்டு 9 தடவைகளும் 2024ஆம் ஆண்டு 6 தடவைகளும் இலங்கைக்கு வந்திருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு இன்று மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் வருகை தரவுள்ளதாகவும் பகீரதன் மேலும் தெரிவித்துள்ளார். கெட்டலாவ வாவியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 1965 T56 ரக தோட்டாக்களும் ஏனைய ரக 115 தோட்டாக்களும் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த வாவியில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 5038 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்படி தற்போது வரையில் கெட்டலாவ வாவியில் இருந்து T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 7118 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நபர் ஒருவர் விறகு வெட்டுவதற்காக கெட்டலாவ வாவி பகுதிக்கு சென்ற நிலையில் ஏரியில் பல தோட்டாக்கள் இருப்பதை அவதானித்துள்ளார். இதனை அடுத்து அந்த நபரால் போலீஸ் அவசர எண்ணுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கலைன் பிந்துனுவ போலீசார் முன்னெடுத்த சோதனையின் போதே பெருமளவான தோட்டாக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பழைய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சோரன்பேட்டை பகுதியில் வீடு ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகத்தை மூடி மறைத்து கத்தி, வாள்கள், பெட்ரோல் குண்டுகள் ஆகியவற்றுடன் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 நபர்கள் வீட்டுக்குள் தாக்குதலை மேற்கொள்வதற்காக அத்துமீறி நுழைந்து உடைமைகளை மோசமாக தாக்கி சேதம் விளைவித்ததுடன் தீயிட்டு எரித்துள்ளனர். இதில் 2 மோட்டார் சைக்கிள்கள், கதவுகள், கண்ணாடிகள், குளிர்சாதன பெட்டி, அலுமாரிகள், ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் பெறுமதியான வீட்டு உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் குரல் எழுப்ப தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பிச் சென்றனர். பழைய காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பழைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அஸ்விஸ்மெண்ட் நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று முதல் 14,21,745 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிடப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மொத்தமாக 11,276 மில்லியன் ரூபாய் வங்கிகளுக்கு வைப்பிடப்படவுள்ளதாகவும் பயனாளிகள் இன்று முதல் இந்த பணத்தை பெறலாம் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. புத்தளம் அட்டவில்லாவ வனவிலங்கு சரணாலயத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 100 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளதாக புத்தளம் பேரிடர் மேலாண்மை உதவி பணிப்பாளர் நிசாந்த பண்டார தெரிவித்துள்ளார். மதுரகம கிராமத்தின் திசையிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் சரணாலயம் முழுவதும் தீ பரவியதால் புத்தளம் தமபணி கடற்படை தளம் மற்றும் புத்தளம் நகராட்சி மன்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அதை தடுக்க அதிக முயற்சி எடுத்தனர். தீ பரவியதால் சுற்றியுள்ள கிராமங்களையும் அருகிலுள்ள தம்பபணி கடற்படை தளத்தையும் பாதுகாக்க மாலுமிகளும் நகராட்சி மன்ற தீயணைப்புத்துறையும் கடுமையாக உழைத்துள்ளனர். கண்டி நகரத்தை இரவிலும் செயல்படும் நகரமாக மாற்றி மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க ஒரு சிறப்பு திட்டம் இந்த மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கண்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டியில் உள்ள முக்கிய ஹோட்டல்கள், பிற வணிக நிறுவனங்கள், கலாச்சார மையங்கள், விளையாட்டு போன்ற பல கூறுகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கண்டியில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இரவில் தக்க வைத்துக் கொள்வதாகும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபேகொன் தெரிவிக்கையில், மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகம், மத்திய மாகாண சபை மற்றும் கண்டி மாநகர சபை உட்பட கண்டியில் உள்ள அனைத்து வர்த்தக சங்கங்களின் பங்கேற்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதியட தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு ஆதரவு வழங்கிய அரசியல்வாதிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். 37வது போலீஸ் மா அதிபராக தமது கடமைகளை அவர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் கலாச்சார பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு எதிரான பல்வேறு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ஹட்டன் A7 பிரதான வீதியில் நானுயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்களாவத்த பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற சிறிய ரக லொரியொன்று நானுயா பங்களாவத்த பகுதியில் வெகு கட்டுப்பாட்டை இழந்தமையால் வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்துடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமுற்ற சாரதியும் மற்றொருவரும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொரட்டுவ பிளியந்தல வீதியின் கொஸ்பெலென பாலத்துக்கு அருகிலுள்ள போல்கொட ஆற்றில் மிதந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 46 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போல்கொட ஆற்றில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீஸ் அவசர பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் கடந்த 2 நாட்களாக வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்தார். அது தொடர்பில் அவரது குடும்ப உறுப்பினர்களால் போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. நீண்ட காலமாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் வேறு பல நோய்களுக்கும் ஆளாகியிருந்ததாக உயிரிழந்தவரின் சகோதரர் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் 45 நாட்களாக தேங்கி நிற்கும் 800 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 400 உப்பு கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. 2023 சிறுபோகம் மற்றும் 2024ஆம் ஆண்டு பெரும்போக்கு பருவத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார்.
இதன் விளைவாக இலங்கையால் பாதுகாப்பான உப்பு இருப்புகளை பராமரிக்க முடியவில்லை. இதனால் வருடாந்த தேசிய தேவையான 1,85,000 மெட்ரிக் டன்களை பூர்த்தி செய்ய உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் வலியுறுத்தி தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. மக்கள் போராட்ட கூட்டணியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் தலையிட்டமையால் பதற்றமான சூழல் உருவானது. 50 ஆண்டுகளாக பயிரிடப்பட்ட 800 ஏக்கர் விவசாய நிலங்களை விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தி அவற்றை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கு எதிராகவே இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் நிலையும் நிலவியுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளவத்தையில் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த விடுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் 6 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வெள்ளவத்தை ஸ்டேஷன் வீதியில் அமைந்துள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையத்தை நேற்று இரவு சுற்றி வளைத்த போது 6 வெளிநாட்டு பெண்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 30 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.